ஜி என்னாச்சு நீங்க இன்னும் அதை நினச்சுனுக்குறீங்க? எதே? அதாங்க உங்க கையில் இருக்க காப்பை கைட்டி அண்ணி கையில் அப்பா போட சொன்னாரு அந்த மேட்ரு. ஃப்ரீயா விடுங்க. நான் சாப்பா மேட்ருங்க, மனசில் வச்சுக்காதீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ எங்கள் அப்பா பண்ணுறதுலாம் கல்பனா அன்னைக்கு கொடுக்குற மரியாதை நினச்சினுக்கிறீங்களா? கிடையாது. அந்த மரியாதை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போதில்ல, அந்த வாரிசு அவங்க வயிற்றுல சுமந்துங்கிறாங்கல்ல, அதுக்கு பாவம் அவரு இந்த வீடு ஒரு வாரிசு வர போதுன்ற சந்தோஷத்தில் நான் பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாம தலைகால் தெரியாம ஆடுனுங்கிறாரு. கல்பனானியை தலையில தூக்கி வச்சு ஆடாத குறையா என்னென்னமோ பண்ணுங்கிறாரு. ஆனா ஒண்ணுங்க, 1000 தான் இருந்தாலும் உங்க கையில் இருக்க காப்பை கைட்ட சொன்னது பெரிய தப்புங்க. இட்ஸ் வெரி 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 ராங்குங்க. இல்ல நான் ஒத்திக்கவே மாட்டேன். இது நான் வன்மையா கண்டிக்கிறேங்க. ஒரு போதும் இது நான் ஆமதிக்கவே மாட்டேன். இட் இஸ் ராங்னா இட் இஸ் ராங் தான். ஏங்க, ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. அதுக்காக இன்னொருத்தர் அவமானப்படுத்த கூடாதுல்ல. தட் இஸ் யுவர் ராங் தானே. வெரி பேட் பிஹேவியருங்க. சரி விடுங்க, பெரிய மனுஷன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, அதுக்காக நீங்க ஃபீல் ஆகாதீங்க. அதுக்கு நீங்க மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஐயோ, நீங்க என்னங்க இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, தட் இஸ் நியாயம்ங்க. தட் இஸ் நியாயம். அது மட்டும் கிடையாது, இதுல ஏன் தப்பு இருக்குது? தப்பா? ஆமா, நீங்க இந்த காப்பை போட்டுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நீங்க போட்டே ஆகணும் உங்களை கம்பேல் பண்ணி கேவலப்படுத்தி விட்டுட்டேன். ஐ எம் வெரி சாரிங்க. நீங்க முதல்ல சாரி சொல்றதை நிப்பாட்றீங்களா ப்ளீஸ்? இல்லங்க, என்னோட ஃபீலிங்ஸ் என்ன நீங்க புரிஞ்சுனா நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும். அப்பதான் நான் பேசுங்க. முதல்ல நான் இந்த விஷயத்துல ஹர்ட்டே ஆகல. நான் இந்த இன்சிடென்ட்டை ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணல. மாமா மேல எந்த தப்பும் இல்ல. அவர் கல்பனாக்காக பூஜை பண்ணது தெரியாம அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல அந்த காப்பை கட்டிக்கிட்டது நான். நம்ம மாமா பேர்ல குத்தம் சொல்றது நம்மளோட முட்டாள்தனம். மாமா கல்பனாவை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. யாரா இருந்தாலும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண நல்லா ஹாப்பியா பாத்துக்கணும் தானே நினைப்பாங்க. ஏன் மாமாவை பத்தி நான் என்னைக்குமே தப்பாவே நினைக்க மாட்டேன். அதுவும் இல்லாம மாமா தப்பே பண்ண மாட்டாருங்க. அதனால நீங்க நான் ஹர்ட் ஆயிருக்கேன்னு நினைச்சு தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஐயோ, என்னங்க கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு சொல்றேன், ஐயோன்னு சொல்றீங்க? அது இல்லைங்க, நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருப்பீங்க, உங்களை சமாதானம் பண்ணலாம் அப்படி இப்படி நான் நினைச்சு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.